அண்மை செய்தியை பார்க்கிறோம். சுல்தான்பூர் நீதிமன்றத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி ஆஜராகியிருக்கிறார். அமித்ஷா குறித்த கருத்து தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி ஆஜராகியிருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், அமித்ஷா குறித்து ராகுல் காந்தி எப்போது பேசியிருந்தார்? என்ன சர்ச்சையாகி இருந்தது? வழக்கு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதே போல இன்றைக்கு அவர் ஆஜராகி இருப்பது தொடர்பான தகவல்களையும் பதிவு பண்ணுங்க. கடந்த 2018ஆம் ஆண்டு பெங்களூர்ல நடந்த ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்ல அப்போது பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவராக இருந்த அமித்ஷாவை ஒரு கொலை குற்றவாளி அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டை முன்வச்சிருந்தாரு ராகுல் காந்தி. இதுக்கு எதிராக உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல இடங்கள்ல ராகுல் காந்திக்கு எதிராக டிஃபமேஷன் சொல்லப்படக்கூடிய அவதூறு வழக்குகள் அப்படின்றது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதுல உத்தரப்பிரதேசத்துடைய சுல்தான்பூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில விஜய் மிஸ்ரா அப்படின்ற லோக்கல் பிஜேபி லீடர் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாரு. இந்த கேஸ் சுல்தான்பூர் ஸ்பெஷல் மேஜிஸ்ட்ரேட் சுபம் வர்மா தலைமையிலான அமர்வுல நடந்துட்டு வரக்கூடிய சூழல்ல ஏற்கனவே 12 முறை ராகுல் காந்தி பல்வேறு காரணங்களை சொல்லி விலக்கு கேட்டதுனால நேரில் வர்றதுக்கு விலக்கு கேட்டதுனால இந்த ப்ரொசீடிங்ஸ் எதுவுமே நடக்காம இருந்தது. கடந்த முறை வந்தப்போ இப்ப பார்லிமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, எதிர்கட்சி தலைவரா அவர் இருக்கிறாரு, அதனால இந்த முறை எங்களுக்கு விலக்களிக்கணும்னு கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே பாரத் ஜோடோ நடந்தப்போ 2-3 தடவை இதே மாதிரியான காரணங்களை சொல்லி கேட்ட பொழுது நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தாங்க. ஆனா கடந்த முறை கேட்டப்போ அப்படி வழங்க முடியாது, நீங்க கண்டிப்பா நேர்ல வரணும், இல்லாட்டி உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இப்போ ராகுல் காந்தி அந்த நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராயிருக்கிறாரு. விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன்.